ஒரு அப்டிகல்ஸ்லாம் தாண்டி போகணும். ஒரு அப்டிகல்ஸ்லாம் தாண்டி போகணும். என்ன செய்வான் வச்சா அடுத்துருவாங்க அப்படியே. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாரன் பேசுறேன். இன்னைக்கு வந்து ஹரிணி அழகா கணத்துல குழி விழுது பாத்தீங்களா, அவங்களும் சேர்ந்துருக்காங்க உங்களோட. ஏன்னா இன்னைக்கு வந்து அவன் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டா. என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா ஆட்டிசம், விர்ச்சுவல் ஆட்டிசம், ஃபோன் டிவி பார்த்தா, இப்போ நீங்கள் ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ என்ன பார்க்குறீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணுறாங்க. நான் என்னோட கிரிட்டிக்ஸ்க்கெலாம் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா வீடியோஸ் கீழே வந்துட்டு சும்மா இப்படி ஒன்று இல்லை, மருந்து இல்லை அப்படின்னு ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, நான் வந்து 19 வருஷமா எவ்வளோ படித்து, எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி, எத்தனாயிரம் குழந்தைங்களோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவ்வளோ வச்சுருக்கேன். இந்த ரூம் ஃபுல்லாக பத்தாது, அவ்வளோ எவிடன்சஸ் வச்சு, அவ்வளோ ப்ரூஃபோட, அவ்வளோ ஆத்தென்டிகேட்டடாக நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் கூட அதை பற்றின ஒரு ஞானம் இல்லாத ஒருத்தவங்க வந்து போகிற போக்கில் இப்படி கமெண்ட் போடுறாங்களே. ஆனால் நான் அவங்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லலைன்னா, ஆமாம் இல்லை நம்மகிட்ட தான் இதுக்கு வீடியோ இருக்கே, நம்ம ஏன் இதை போடாமல் இருக்கோம் அப்படின்னு டக்குன்னு எடுத்து போடவே முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த வீடியோவில் 2 குழந்தைங்க வந்து ஹேண்ட் கிளாப் பண்ணுற மாதிரி. யூஸ்வலாக ஆங்கில மருந்துகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேண்ட் கிளாப்பிங்ன்றது வந்து ஒரு காமன் செல்ஃப் ஸ்டிமுலேட்டிங் பிஹேவியர், அதாவது ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து மோட்டார் ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்கல்ல, சென்சரி, டாக்டைல், மோட்டார்னு பிரிக்கிற மாதிரி இது வந்து ஒரு பிஹேவியர். இந்த பிஹேவியர் வந்து குழந்தைங்க ரொம்ப டயர்டாக இருந்தா, ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா, சப்போஸ் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளாப் பண்ணுவாங்க. ரொம்ப குஷியாக இருந்தாலும் ஃப்ளாப் பண்ணுவாங்க, அழுக கோவம் இருந்தாலும் ஃப்ளாப் பண்ணுவாங்க. அப்போ இவங்க எதுக்கெல்லாம் இப்படி ஃப்ளாப் பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த சூழ்நிலை, அதுதான் இதில் நீங்கள் கூகுள்லையோ விக்கிபீடியாவில் எடுத்து பார்த்தா, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, சென்சரி ஓவர்லோட், ரொம்ப பிரைட் லைட் பார்த்தா, வெளிச்சங்கள் பார்த்தா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது எதனால, ரிப்பீட்டேட்டிவ் ரித்மிக் ஹேண்ட் அண்ட் ஆர்ம் மூமெண்ட்ஸ், அதாவது திரும்பி திரும்பி குழந்தைங்களோட கை, முகம், கால் மூமெண்ட்ஸ் பேர் தான் வந்துட்டு இந்த ஸ்டிம்மிங். இது வந்துட்டு என்னன்னா, இவங்க இப்போ தானே புதுசாக வந்திருக்காங்க, டிடிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு. இதில் வந்து இவங்க வந்து என்ன பர்பஸ்க்காண்டி பண்ணுவாங்கன்னா, அந்த சூழ்நிலை எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தையோ எக்ஸ்ட்ரீம் பயத்தையோ அவங்க சமாளிக்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. அப்புறம் எதோட மேனிஃபெஸ்ட், அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஒரு பையன் இருக்கான், அப்படியே இப்படி ஸ்னேக் மாதிரி பண்ணுவாங்க. தனி வீடியோ போடுறான், அந்த பையனோட மருந்து எப்படி அவன் பண்ணான், அந்த க்யூர் பண்ணலாம். எல்லாமே மோஸ்ட்லி இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, இப்படி ஒதுருவாங்க, இப்படி பார்ப்பாங்க, ஒதுருவாங்க. இது நிறைய இருக்கும். இப்போ அதுக்கு ஆங்கில மருத்துவத்தில் ஜென்ரலாக வந்து மருத்துவ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னெல்லாம் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸோ அதை கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு போர் அடிக்குதா, இல்லை ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிறாங்களா, இல்லை ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்களா கண்டுபிடிச்சு அந்த டைமில் அவங்களுக்கு பொம்மைகள் கொடுங்க, கையில் பந்து கொடுங்க அமுக்கிறதுக்கு, ஸ்மைலி பந்து. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, காமாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஏதாவது புதுசாக சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்களை இது பண்ணுங்கள், அவங்களோட ஸ்கில்ஸை இது பண்ணுங்கள். இவ்வளோ தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ திருப்பியும் நீங்கள் இப்போ 2 வீடியோ பார்க்க போகிறீங்க. அந்த 2 வீடியோ பார்த்த உடனே நான் உங்ககிட்ட திருப்பி பேசுகிறேன். முன்னாடி இருந்துச்சு, சரியாயிருச்சு. தெரப்பி பண்ணி தான் ஸ்டாப் பண்ணிடணும். சைட் வேர்ட்ஸ் பார்ப்பேன், சைடா அது அப்போ அது வந்து ரொம்ப இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப இருந்தது. ஷீ இஸ் பிளேயிங் வித் him. இப்போ இந்த 2 வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்க. இவன் வந்து என்னோட ஜூனியர் என்ன பண்ணா, மேம் இந்த வந்துட்டு எல்லாத்துலேயுமே கிளாசிஃபிகேஷன் இருக்குது. வின்லேண்ட் கிளாசிஃபிகேஷன், கார்ஸ் கிளாசிஃபிகேஷன், விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு நிறைய டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணி அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் மட்டும் ஏன் மேம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டா. அப்போ நான் சொன்னேன், எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் மருந்து இல்லை, இதுக்கெல்லாம் தெரப்பி பண்ணணும், இதுக்கெல்லாம் அந்த சூழ்நிலை கொண்டு போகக்கூடாது, பிள்ளை குஷியும் ஆகக்கூடாது, சோகமும் ஆகக்கூடாது. இதுக்கு வந்து குழந்தைங்க வந்துட்டு எக்ஸைட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அந்த டைமில் டைவர்ட் பண்ணுங்கள், அந்த டைமில் குழந்தைக்கு ஒரு வேலை கொடுங்க, அந்த டைமில் கைக்கு சென்சரிக்கு மோட்டருக்கெலாம் போட்டு பிசைய விடுங்க, சப்பாத்தி மாவு பிசைய விடுங்க, கிளேவை பிசைய விடுங்க, அதுக்கு பெட்ஷீட்டை ஃபுல்லாக சுற்றி பாலை வச்சு அமுக்குங்க, அவங்க வந்து ஓடுறாங்கன்னா அது பண்ணாதீங்க.
இப்படிலாம் சொல்லும் போது நீங்கள் மட்டும் என்ன மேம் வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே என்டார்ஃபின்ஸ் கூட இருக்குது, செல்ஃப் லவ் நிறைய இருக்கனால. பட் இவங்க வந்து ரொம்ப ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், இந்த குழந்தைங்களுக்கு குணமானதுக்கப்புறம் இந்த மருந்து கொடுத்து குணமான அப்புறம் இவங்க கிட்ட என்ன சிம்டம்ஸ் இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கும்பொழுது 90% ஆஃப் கிட்ஸ் வந்து ஹாலுசினேஷன் இருக்குது அவங்களுக்கு. என்ன ஹாலுசினேஷன்னா பூச்சி ஓடுற மாதிரி, கையில் வந்து வேர்ம்ஸ் ஓடுற மாதிரி, அவங்க இப்படி பார்த்துட்டு கை இப்படி உதறிட்டே இருக்கிறது வந்து அவங்க உணரவும் செய்கிறாங்க. சிலர் அதாவது சென்சரியாக அவங்க வந்துட்டு டாக்டைலாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, கைக்குள்ளே பூச்சி ஓடிட்டே இருக்க ஏதோ இது பண்ணுற மாதிரி ஹாலுசினேஷனில். ஸோ உதறிட்டே இருக்காங்க. இன்னொன்று கண்ணில் விஷுவலாக அவங்க ஹாலுசினேட் பண்ணுறாங்க. ஒரு பூச்சி என் கையில் ஃபுல்லாக பூச்சி இருக்கு, என் கை ஃபுல்லாக பூச்சி இருக்குன்னு. இதை வந்து 19 வருஷமாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து கேஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு அது கரெக்டான மருந்து கொடுத்து அதை குணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் இப்போ இதுக்கு என்ன மருந்து கொடுத்தேன், இந்த மருந்து எப்படி கொடுத்தேன், எப்படி இவங்க குணமாவாங்கிறது கூட நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய புக்கை வச்சுட்டு இப்போ ஜூனியர் டாக்டர் உட்காந்துருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ஹாலுசினேஷன் இருக்குமோ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் குணமான குழந்தைங்க கிட்ட நான் கேட்டேன். ஒரு 90% குணமாயிட்டு வராங்களோ அவங்க கிட்ட, நீ கையில் என்ன பார்க்குற, எதுக்காக கை இப்படி பார்த்துட்டு இப்படி ஒதுருனல்ல. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்று இருக்கும். அந்த கான்ஷியஸ் இப்போ வெளியில் வந்து அவங்க ஹேண்ட் கிளாப்பிங், சேட்டைகள், விர்ச்சுவல் ஆட்டிசம் சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட சப்கான்ஷியஸாக சுற்றி நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். குணமானதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டால் 2 வயசில் அந்த மிஸ் அடித்தாங்க, 4 வயசில் நான் ஏன் இங்கே அழுதேன், நான் எல்லாமே அவங்களுக்கு மெமரியில் இருக்கும், தன்னை சுற்றி நடக்குது எல்லாமே ரெக்கார்டிங்கில் அவங்களுக்கு இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி நான் வந்து 90% குணமான ஒரு பையனோட வீடியோ அடுத்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அந்த வீடியோவில் அந்த பையன் வந்துட்டு கையில் எனக்கு பூச்சி ஓடுது, என் கை காமிச்சாலும் பூச்சி ஓடுது, அவங்க அம்மா கை காமிச்சாலும் பூச்சி ஓடுது, நான் இங்கேருந்து இங்கே ஓடுதேன், இங்கேருந்து இங்கே ஓடுதுன்னா அவன் இங்கேருந்து இங்கே ஓடுதுன்னா. ஸோ நான் சொல்கிறது எக்கோலேலியமாக திருப்பி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆப்போசிட்டாக கேட்டேன், இங்கேருந்து இங்கே ஓடுதா, இங்கேருந்து இங்கே ஓடுதுன்னா அப்பயும் அவன் இங்கேருந்து தான் ஓடுதுன்னா. ஸோ அவன் கண்ணில் விஷுவலாக ஹாலுசினேஷன் இருக்குது. இதை முத நான் கண்டுபிடிச்சி என் கணவர்கிட்ட சொன்னப்போ என் கணவர் சொன்னேன், லட்டு இது யாருக்கும் சொல்லிடாது, இதுக்கு ஒன்று கண்டிப்பாக வந்து நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் ஆனால் சொன்னேன், நோபல் பரிசை விட இதனால அவஸ்தைப்படுற பல்லாயிரம் குழந்தைங்களுக்கு இதுலேருந்து விடுதலை கொடுக்கும் போது கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் அதோட அங்கீகாரமும் அதுக்கு கிடைக்க போகிற எனக்கு இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற கிஃப்டாக இது இருக்கும். அப்படி கையும் காலையும் உதறிக்கிட்டே இருப்பாங்க. அது என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, காலையும் உதருவாங்க கையும் உதருவாங்க படுத்துக்கிட்டு. நான் அந்த வீடியோவும் இப்போ ஷேர் பண்ணுறேன், கையும் காலையும் உதற வீடியோ. அந்த வீடியோலாம் இப்போ எனக்கு பிளர் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்குறது இவங்க தான். அதுக்காண்டி தான் அவங்களை இப்போ வீடியோவில் நான் உட்கார வச்சு அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். எனக்கு இவெல்லாம் அதெல்லாம் பண்ண தெரியாது. அப்போ காலையும் கையும் சேர்ந்து உதற அந்த இது வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாலுசினேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹோமியோவில் என்ன மருந்துன்னு கடைசியாக பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி 90% குணமாயிட்டு இந்த கையில் ஓடுறத பற்றி ஒரு குழந்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். What do you see in your hands? Insects. Insects are flying or crawling? Crawling. From where to where? From where to where insect is going? Show me from where insect is going to where? Okay, in my hand what do you see? What do you see? Insect. Here also you see insect? Really? Do you see insects? Okay, in your mom's hand? What do you see? Few insects or more insects are crawling? Few or more? More or few? More. Then கரெக்டாக தான் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த பையன் கைக்குள்ளே பூச்சி ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறால, இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கைக்குள்ள அவங்க உணரவும் செய்கிறாங்க. உணர்ற குழந்தையும் இருக்குது. ஆக்சுவலி 19 வருஷம் வீடியோ பார்த்தீங்களா, நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்கவே முடியல. பேக்கப்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருக்கேன். முடிஞ்சால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக காமிக்கிறேன். அதில் நிறைய குழந்தைங்க ஐ ஃபீல் லைக் இன்செக்ட் க்ராலிங் இன்சைட் மீ ஹேண்ட்ஸ் பாடி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் கையை இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். நீ ஏன் சைடாக பார்த்தேன், உனக்கு 2வா தெரிஞ்சா, டபுள் விஷன்லாம் நான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ வச்சுருக்கேன். இந்த குட்டி பையன் மாதிரி
லக்கிலி இது வந்துட்டு நான் தேடும் போது எனக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு ஹோமியோபதியில் மருந்து இருக்கா அப்படின்னா மருந்து இருக்கு. அப்போ தான் நான் ஹரிணிட்ட சொன்னேன், நீ எடுத்து ரூப்ரிக் பாருன்னு சொல்லிட்டு, இது மர்ஃபினோ ரெப்பர்ட்ரி, இதில் வந்து கொடு ஹரிணி. இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா பக்ஸ், இங்கே பாருங்க, இவங்களுக்கு வந்து பக்ஸ் அண்ட் காக்ரோச்சஸ் கைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் அது பேர், அதுக்கு வந்து ஸ்ட்ரமோனியம்ன்ற மருந்து. சரிங்களா? இது வந்து டெலியூஷன்ற டாபிக்ல வருது பாருங்க. டெலியூஷன் ஆஃப் பக்ஸ் அண்ட் காக்ரோச்சஸ், அது வந்து ஸ்ட்ரமோனியம். இன்னொன்று இருக்கு பாருங்க, டெலியூஷன் தான், டெலியூஷன் ஆஃப் இன்செக்ட், சீஸ் இன்செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்சால், பெல்லடோனா, அப்புறம் ஹயோசியாமஸ், ஸ்ட்ரமோனியம், டெரன்டுலா, இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு டெலியூஷன், இந்த மாதிரி இன்செக்ட் வந்து பார்க்குற மாதிரி அவங்களுக்கு டெலியூஷன் இருக்குன்னா அது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது இல்லையா? இது விர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு நிறைய ஃபோன் டிவி பார்த்தப்பறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பெரியவங்கலாம் நல்ல நார்மலாக இருக்கவங்களே சொல்கிறோம்ல, ரொம்ப நாள் ஃபோன் டிவி அடிக்ஷனாக இருக்கிற லேடிஸ்லாம் அவங்க எனக்கு செய்வேன்னு செஞ்சு வச்சுட்டாங்க, இங்கே மந்திரிச்சு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இது ஒரு பிஹேவியர். அது மாதிரி அவங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அது ஒரு மனநோய் மாதிரி, இதுவும் ஒரு மனநோய். அதனால தான் மோஸ்ட்லி ஸ்கிசோஃப்ரினியா சிம்டம்ஸாக நான் சொல்லுவேன். நான் ஏன் அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே போகலன்னா, எல்லாரும் சூப்பராக கிளாஸிஃபை பண்ணி 1000 கேள்வி கேட்டு பக்கம் பக்கமாக ஃபைலெல்லாம் எழுதி கடைசியில் இது குணம் பண்ண முடியாது, இதுக்கு தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கே நானும் போனால் நான் எப்படி மருந்து கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நான் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் இப்படி வந்தேன். 19 வருஷமாக நிறைய விஷயம் வந்து நான் பண்ணும்போது, ஈவன் சாக்ரட்டிஸ் வாஸ் பாய்சன். அவங்கவுங்க வாழ்ந்த காலத்தில் அவங்கவுங்க ஒரு புதுசாக சொல்லும் போது கல் எடுத்து தெரிஞ்சாங்க, விஷம் வச்சு கொண்டாங்க, தப்புனாங்க. அதே அளவுக்கு என்னையும் தண்டிச்சாங்க, நிறைய பேசினாங்க, நிறைய கோவப்பட்டாங்க, நிறைய இது பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் நான் மருந்து கண்டுபிடிச்சி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அதை டிக்ளேர் பண்ணல உலகத்துக்கு, நான் சொல்லலை. நான் அதை ஏன் சொல்லலைன்னா, எனக்கு இதெல்லாம் ஏன் வேலை. நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது, பாரம்பரியம், பழமை, நம்ம முன்னோர்கள் சொன்னது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் வீடியோவில். அப்போது ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், வீடியோ கமெண்ட் கீழே வந்து, நீ வந்து வாயெல்லாம் பேசுகிற, நீ சரி பண்ண 4 பேர் இருக்கா, நீ ஏதோ ஒரு பழமையான கொண்டு வந்து ஏதோ அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்கிற, நீ ஒரு டாக்டராக நீ ட்ரீட் பண்ணி குணம் பண்ணது நான் 2 பேர் காமி பார்க்கலான்னு ஒருத்தர் கீழே போட்டுருந்தார். ஆஹா, நம்ம எவ்வளோ பேர் கன்சீவ் ஆக்கியிருக்கோம், எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோலாம் சூப்பராக பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் இத்தனை நாள் இதெல்லாம் போடாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் கார்த்தியும் சந்தானம் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போவாங்க. அப்போ வாசலில் பிபி ஊதிட்டு இருக்கும், காலில் போய் விழுந்து கும்பிடுவாங்க. ஏன்டா அவன் காலில் போய் விழுத, அவன் தானே நம்ம இன்ஃபார்மன். அந்த மாதிரி அந்த கமெண்ட்டை போட்டவர் காலில் இன்னைக்கு நான் விழுந்து எந்திரிக்கிறேன், ஏன்னா அவர் தான் என்னோட இன்ஃபார்மர். அன்னைக்கு அவர் அதை கேட்கலன்னா நான் இவ்வளோ சக்ஸஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்க மாட்டேன். சும்மா ஏதோ டாக்டர் வீடியோ போடுறாங்க, என்ன சும்மா வாயில ஏதோ புக்கு படித்து அதை படித்து வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஓ வாவ், இவ்வளோ க்யூர் பண்ண முடியாத டிசீசஸ்லாம் ஆஷா க்யூர் பண்ணுறாங்களா, இவ்வளோ சரி பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து சும்மா சொல்கிறா, அதுக்கெல்லாம் மருந்தே இல்லை. விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு எப்படி மருந்து இருக்கும்? இதெல்லாமே போய் இதெல்லாமே இல்லை. ஏன்னா காலங்காலமாக இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி இது குணம் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி மருந்து கொடுக்க முடியும், இவன் மட்டும் எப்படி பண்ண முடியும்னா, பல இரவுகள் ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்காமல் நான் கடின உழைப்போட பயங்கரமாக படித்து ஒவ்வொரு சிம்டம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றி அவ்வளோ ஆய்வுகள், ஆராய்ச்சி, அத்தனை வீடியோஸ். ஒரு வீடியோவை அவங்க அப்பா அம்மா கூட அந்த குழந்தைங்களை அத்தனை தடவை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்களை அத்தனை தடவை திரும்பி நான் பார்த்து அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி, காஸ் கண்டுபிடிப்பேன். எப்பயுமே நான் காஸ் கண்டுபிடிச்சி அதுக்கான ரிசர்ச் பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ 1000 விர்ச்சுவல் ஆட்டிசம் குழந்தைங்களை எப்படி 1 வருஷத்துக்குள்ள சரி பண்ணிடுறாங்க. எப்படி நிறைய அதில் ஃபெயிலியர்ஸ்ன்றது நான் இதை சொல்லவே மாட்டேன். இன்ஃபர்டிலிட்டி ஆச்சு, நிறைய பேர் என்னால் மாசமாக்க முடியாமல் போயிடுது. 10 பேரில் 9 பேர் மாசமாக்கிடுவேன். ஒரு நேற்று கூட ஒருத்தவங்க 13 வருஷம் கழிச்சு மாசமாக இருக்காங்க, வீடியோ போடாமல் இருக்கேன். 9 பேர் மாசமாக்கிடுவேன். ஒருத்தவங்க மாசமாக்க முடியாமல் போகும். ஏன்னா நானும் மனுஷங்க தானே, என்கிட்ட கடவுள் சூப்பர் பவர் கொடுக்கல. ஆனால் விர்ச்சுவல் ஆட்டிசமில் வந்து எப்படின்னா எல்லாமே என்னை சுற்றி இருக்கு, நான் கண்டுபிடிக்கல, அவ்வளோதான். பண்ண முடியாமல் இல்லை, முழுக்க இதுக்கு அவ்வளோ அழகாக மருந்து இருக்கு. அந்த அப்படியே நான் ஆரம்பிக்கும் இல்லைன்னு சொன்னார், இதை நீ ஏன் தொடுற, இது ஏன் நீ பண்ணுற, இது உனக்கு தேவையா, நீ பார்க்க உன்னோட ஸ்கோப்பில் உனக்கு அவ்வளோ இருக்குது, நீ யூரியா கிரேட் குறைக்கிறமா குறைச்சிருவ, இதுவாக கவுண்ட் கூட்டணுமா கூட்டுற. இப்போ கூட உங்களுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒருத்தவங்க எசோஸ்பர்மியா கவுண்ட் வந்து சூப்பராக கூட்டியிருக்கேன்.
ஸோ இது காசு தெரிஞ்சால் என்னால் ட்ரீட் பண்ணிட முடியும். நான் தேடினேன், என்னோட தேடல் தான் இத்தனை வருஷத்தோட தேடல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகான ஒரு மருந்துகளை கொடுத்து இந்த குழந்தைகளை குணம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெலியூஷன் இன்செக்ட் க்ராலிங் சொன்னால் அதுக்கு ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. டாக்டர்ஸ் வந்து அதெல்லாம் சும்மா, அப்போ ஹோமியோ டாக்டரே அப்போல்லாம் மருந்து இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அவங்க அது படிக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஆனால் அப்படி இல்லைன்னு இல்லை, இருக்குது. கரெக்டான மருந்து கொடுத்தா அந்த குழந்தைங்க அந்த ஃப்ளாப் பண்ணுறது, நான் ஹேண்ட் ஃப்ளாப்பிங் போட்டு மருந்து தரேன், ஃப்ளாப் பண்ணுற குழந்தைங்க எப்படி நிப்பாட்டுறாங்க, அப்புறம் எப்படி க்யூர் ஆகுறாங்க. ஸோ உள்ளார மருந்து கொடுத்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுங்கள். வெளியே நீங்கள் பால் அமைக்கிட்டே இருந்தால் அந்த பூச்சி விடுற மாதிரி இருக்கிற உணர்வு போயிடுமா? டைவர்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்குல்ல இப்போ இன்டர்நெட்டில், டைவர்ட் பண்ணால் உணர்வு போயிடுமா? கண்ணில் பார்க்குற அந்த விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ்லாம் போயிடுமா? அது எப்படி போகும் இல்லையா? உனக்கு புரியுதா? உன் ஞான கண்ணை திறந்துட்டேனா? ஓகே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லெனின் சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நீ ஒரு ஜீனியஸ், நீ என் கூட தானே சுற்றுற காலேஜுக்குலாம், இவ்வளோ அறிவு எப்படி வந்துச்சு அப்படிலாம் இங்கே வந்து அடிக்கடி சொல்லுவார். அது வந்து உண்மையாகவே அந்த மொமெண்ட். சித்ரா, நீ என்ன யோசிச்ச? இந்த மாதிரி குழந்தைங்கள முதல்ல பார்த்தோம், அப்புறம் அந்த குழந்தைங்களாம் பேசி ஸ்கூல் போய் நார்மலாகி வரும்போது உனக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சு? நீ சக்ஸஸ் பண்ணுவீங்க, உங்கள் கூடவே தானே நாங்கள் இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பிள்ளைங்க கவனிக்க நாங்கள் பார்த்து தானே இருக்கோம். அதனால் இப்போ புதுசாக பார்த்தா ஆச்சரியப்பட்டிருப்பேன். நான் ஃபஸ்ட்லேருந்து உங்கள் கூட இருக்கேன்ல, அவங்க எதிர்ப்பு, பேரண்ட்ஸ் அவங்கள கூட சண்டை போட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன்ல. சூப்பர். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கலாம் குணமாகிட்டு அவங்களே வந்து உங்கள்கிட்ட முகத்தை பார்த்து பேச முடியாமல் நின்னது எல்லாமே பார்த்துருக்கேன்ல. சூப்பர். ஆனால் அது வந்துட்டு அந்த மாதிரி கல்லடிகள் எல்லாம் பொறுத்துக்கிட்டனாலதான் நீங்கள்லாம் கொண்டாடுற மாதிரி, சிப்பியோடைய இதை செல வருன்ற மாதிரி அந்த கல் அடிகள் எல்லாம் நான் அவ்வளோ பொறுத்துக்கிட்டு அதை மீறி நான் உடைச்சதுனால தான், இல்லை இதுக்கு மருந்து இருக்கு, இல்லை ஒரு இன்டர்னல் மருந்து இருக்கு, நான் உடைச்சதுனால தான் இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கெல்லாம் உங்கள் குழந்தைய காப்பாற்றுற தேவதையாக நான் தெரியுறேன். ஸோ நிச்சயமாக எல்லாருமே பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் இந்த விர்ச்சுவல் ஆட்டிசம் பற்றி புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.